நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ட்ரேடிங் ஐடியா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து டைம் பீயிங் கிடைக்கும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் அண்ட் தென் கிவ்அவே இருக்கும். டெய்லி ட்ரேடிங் சார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். அண்ட் தென் அக்யூரேட்டா ஒரு 7 டூ 10 கால்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட விஐபி சேனல்ல குடுத்துருவேன். அண்ட் தென் மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 500 பிப்ஸ் அப்படிங்கிறத டார்கெட் பண்றோம். ஓவராலா நீங்க ஒரு ₹1000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10 டூ 15% எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற செட்டப்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீயா குடுத்துட்டு இருக்கேன். அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டிடி பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணணும், செல்லிங்கும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டாஃபாக்ஸ்ல ஜாயின் பண்ணாலே போதும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம டெபாசிட் பண்ற ஒரு ஃபண்ட்ஸுக்குமே நமக்கு வந்து 50% போனஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஈவன் அந்த போனஸையுமே நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் 2வது பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே வந்து அஷ்யூர்டா உங்களுக்கு கிஃப்ட்ஸ் இருக்கு. மொபைல் ஃபோன்ல இருந்து, கோல்டு வாட்சஸ்ல இருந்து ஈவன் ஏன் நீங்க வந்து Swiggy, Zomatoல ஆர்டர் பண்ணி கூட நீங்க வந்து அத யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெபாசிட் வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம். அண்ட் தென் எந்த டவுட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியர் அப்டேட் கிடைக்கும். அண்ட் தென் நான் எதுக்கு திரும்பியும் உங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஒரு கால்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, என்ன ரீசனால அது வந்து புல்லிஷ் ஆகுது, பீரிஷ் ஆகுது அப்படிங்கிறத டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன் ஷார்ட்ஸாவும் குடுத்துருவேன். ஆஸ் யூசுவல் உங்களுக்கு வந்து சார்ட்ஸாவும் குடுத்துருவேன். அண்ட் தென் எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த வீக்ல நீங்க வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபிளா ஏர்ன் பண்ண முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத டீடைலா பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டலா நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்க போறோம். எங்க என்ட்ரி ஆகணும், எங்க எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற மாரி தெளிவா சொல்லப் போறேன். என்ன பொறுத்தளவுக்கு அப்கமிங் வீக்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்லயே ஒரு ஃபால் ஆயிட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆக போகுது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இனிஷியலா ஒரு செல் இருக்கும். அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பை கால் போற மாரி இருக்கும். அண்ட் தென் எங்கெங்க பை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட ட்ரெண்ட் என்ன, அண்ட் தென் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம இனிஷியலா நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். லேட்டரா நம்மளோட ட்ரெண்ட்ல இனிமே டிரா பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு மேஜரா நமக்கு லாஸ்ட் வீக் பிரேக் அவுட் பண்ண ஜோன் பார்த்தோம்னா, 2603 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணிச்சு. ஸோ 2603லேருந்து 2690 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ஜோன தானே பிரேக் பண்ணிச்சு. ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வச்சிருக்கோம். பிரேக் அவுட் பண்ண ஜோன். லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஜோனுக்கு மேல போகும் பட்சத்தில, அடுத்தபடி நம்ம 2620 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணிச்சு. ஸோ இது நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா, எதுவரைக்கும் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக் லோவா நமக்கு 2536 அப்படிங்கிற ஜோன் இருந்துச்சு. இன் பிட்வீன் நமக்கு வந்து டெம்பரரி ரெசிஸ்டன்ஸா 2570, 2565 அப்படிங்கிறது வச்சிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நம்ம டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ அப்ப நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ 2537 வரைக்கும் மார்க்கெட் வந்துச்சு. பட் மெயினான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 2530லிருந்து 40 வரைக்கும் நம்மளோட மெயின் சப்போர்ட்டா வச்சுக்கலாம். ஸோ இப்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு 2520 வரைக்கும் ஃபால் ஆகணும். புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா 2619 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் ஆகணும். மேபி மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அடுத்த லோவா நமக்கு 2472 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வீடியோவோட பிகினிங்லயே சொன்னேன். மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆயிட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து ட்ரெண்ட டிரா பண்ணா தான் ஃபர்தரா நமக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். இன் பிட்வீன் கேப்ல நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன டிரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. அத கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் 2க்கு இந்த வாரம் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோன் நம்ம லாஸ்ட் வீக் பிரேக் அவுட் பண்ண ஏரியா ரெசிஸ்டன்ஸ் 1. அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, இது நம்மளோட சப்போர்ட் ஜோனு. அதையும் கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் S1, சப்போர்ட் S1. அதன் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில, நமக்கு மார்க்கெட் அதுக்கு கீழ போம்போது சப்போர்ட் S2 அப்படிங்கிற ஜோனுக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்கு. ஸோ சப்போர்ட் S2க்கு இங்க வந்து வேலை இல்ல. ஏன்னா, என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த வீக் வந்து ஒரு சைட்வேஸ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால, எனக்கு இந்த 2 ஜோனுக்குமே வந்து பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து ப்ராப்பரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன டிரா பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் டிரா பண்ண போறோம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா இந்த ஜோன் 2573, 2530 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்றதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் இல்ல ரொம்பவே பிரேக் பண்ணிச்சு.
ஸோ மார்க்கெட் இது ஒரு ஜோன் வச்சுக்கலாம். ஏன்னா பிரேக் அவுட் பண்ண ஜோனை கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அப்போ ஒரு ஃபால் ஆகிட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு ஒரு செட்டப் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இதை பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் லோவாக இப்படி இருக்கும் ட்ரெண்ட் லைன். கரெக்டாக இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைனு. இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அதனால இது ஒரு மேஜர் ஆர்டர் பிளாக்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது நம்மளோட மேஜர் ஆர்டர் பிளாக். மேஜர் ஆர்டர் பிளாக்காக இந்த ஜோன் எடுத்திருக்கோம். ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஓவராலாக என்ன இருக்குது, ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு லோ கிரியேட் ஆகிருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு லோ கிரியேட் ஆகிருக்கு. அகெயின் வந்து ஒரு ஹை இந்த இடத்துல கிரியேட் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கா இங்கே. ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இன் பிட்வீன் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் இனிமேல் தெளிவாக ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை பார்த்தா கிளியராக தெரியும். ரைட். ஸோ மார்க்கெட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு லைட்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு ஹை போய் நம்மளோட ட்ரெண்ட் லைனை மேஜராக ஒபே பண்ணதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் டிஸ்டன்ஸ்னால மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓவராலாக மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும், அதாவது ட்ரெண்டே மாறிடுச்சா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ட்ரெண்டு மாறலை. ஸோ அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இது எல்லாமே நார்மலாக ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவரால் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்றங்களுமே இல்லை. மார்க்கெட் எந்த அளவுக்கு டிப் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பை பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அப்டேட்டு. ஸோ டே டைம் ஃப்ரேமில் பார்த்தாச்சு. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியும். ஸோ இது வந்து இன்பிட்வீன் கேப்பில் நம்ம லாஸ்ட் மேலேருந்து ஒரு 6 மந்த் ட்ரெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். பட் ஓவராலாக இந்த ட்ரெண்டை பாருங்கள். ஸோ லோவிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஸோ மேஜர் லோ 1813 அப்படிங்கிற ஜோன்லேருந்து நம்ம ட்ரெண்ட்லாம் ட்ராப் பண்ணும்போது ட்ரெண்ட் இன்னும் பக்காவாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டை பொறுத்த அளவுக்கு இன்னும் ஸ்டில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். அதிகப்படியாக எனக்கு தெரிஞ்சு ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 2421 அப்படிங்கிற ஒரு ஜோன் தான் ஃபார்ம் ஆகும். பட் கோல்டோட லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பை தான். ஸோ நான் இப்போ வந்து ஷார்ட் டேர்மில் தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 1 வீக்லோ 2 வீக்கோ அனலைஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நம்ம செல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, மார்க்கெட் ரொம்பவே ஃபால் ஆகி 2100 அந்த மாதிரி ஜோனில் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் கம்மி தான். ஸோ நம்ம இந்த வாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஏன் இந்த ட்ரெண்டில் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிச்சா அப்படின்னா ஓவராலாக கோல்டு வந்து பை தான் ஆகும். இமீடியட்டாக நமக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் செல் கரெக்ஷன் நடக்கு அப்படிங்கிறது தான் என்னோட அப்டேட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்த லெவல் என்ன போகும் அப்படிங்கிறதையும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது ப்ரொஜெக்ஷன், அதாவது மார்க்கெட் எங்கேருந்து எப்படி போகும், என்ன ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு கோல்டோட மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபால். ஸோ இந்த இடத்துல இருந்தே ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இந்த இடத்துல இருந்து மேலே போயிட்டு ஃபால் ஆகும். ஸோ மேலே ஏன் போகணும், ஏன்னா அது நம்மளோட சப்போர்ட்டை பிரேக் பண்ண ஜோன். ஸோ இப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து மேலே போயிட்டு கிளியராக ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகி 2530 அப்படிங்கிற ஜோனுக்கு கன்ஃபார்மாக வரும். அதில் மாற்றங்களே இல்லை. ஸோ ஈவன் இந்த ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறது எல்லாமே அந்த டைம் பீயிங் தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்போது கோல்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன, மார்க்கெட் அப்கமிங் வீக்கில் ஃபால் ஆகும். எங்கே போயிட்டு, ஸோ மார்க்கெட் கிளியராக 2590 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு 2590 2596 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு ஃபால் ஆகும். ஸோ டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2527 2520 வரைக்கும் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத அதோட ஹையாக 2620 அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ரைட்டா? ஸோ இப்போது ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணியாச்சு. மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியாச்சு. எந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறதையுமே தெளிவாக சொல்லியாச்சு. ரைட்டா? இப்போது என்ன ரீசனால ஃபால் ஆகும், சும்மா கிரிப்ஸ்ன்னு சொல்லிட்டான், மொட்டையாக சொல்லிட்டான், ஃபால் ஆகும்னு சொல்லிட்டான். என்ன ரீசனால ஃபால் ஆகும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டெக்னிக்கலாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தயங்காமல் என்கிட்ட கேட்கலாம். ஸோ மார்க்கெட் ஒரு ஜோனை பிரேக் பண்ண அப்படின்னா அந்த ஜோனை கண்டிப்பாக ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரீசன். பிரேக்டு ஜோன் ரீடெஸ்டட், கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். பிரேக்டு ஜோன் ரீடெஸ்டட், ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ இது வந்து மேஜரான ஒரு ரூலு. ஒரு மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபால் ஆகிட்டு இதாகும் அப்படிங்கிறது ஒரு ரூலு.
ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலா என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ டெக்னிக்கலா சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு ஃபால் தான் ஆகும். அதுவும் டவுன் ட்ரெண்ட்ல. ஸோ அதையும் கிளியரா உங்களுக்கு வந்து கூகுள் பண்ணியே காமிச்சிடுறேன். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ரைட்டா? ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு ஃபால் தான் ஆகும். இந்த இடத்துல பாருங்க ஃபால் ஆயிருக்கு. ஸோ எங்கெல்லாம் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுதோ, அந்த இடத்துலலாம் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்போ சிங்கிள்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. அதே இது டபுள்ல பார்த்தாலுமே நமக்கு என்ன விழுந்திருக்கு? அதே பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸோ ஓவராலா டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சிங்கிள்லயும் சரி, டபுள்லயும் சரி. ஸோ அதையும் இதில கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். சிங்கிள் அண்ட் டபுள்ல பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. ஸ்பின்னிங் டாப் வந்து விழுந்திருக்கு. ஸோ தெளிவான ரீசன் அப்படிங்கிறத நம்ம குடுத்தாச்சு. ஸோ அந்த லேட்டரா பார்த்தோம்னா ட்ரிபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, அதிலயுமே நமக்கு வந்து ஒரு பக்காவானது கிடைக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 80% அக்யூரசில கிடைச்சிருக்கு. ஸோ 3 பிளாக் ரோஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. கன்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 பிளாக் ரோஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ஆகுறதுக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதையும் கிளியரா இதில மென்ஷன் பண்ணிடுறேன். இன் பிட்வீன் என்ன ரீசன் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இதுல வந்து 3 பிளாக் ரோஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத கூகுள் பண்ணி ரொம்பவே தெளிவா இமேஜா காமிக்கிறேன். ஸோ இதில பாருங்க ஒரு 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, கன்டினியூஸா 1, 2, 3 ரெட் கேண்டில் விழும். ஸோ 4வது கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிரீன் கேண்டில் விழுந்துட்டு ஒரு ஃபால் ஆகும். ஸோ அதாவது விக் லைட்டா மேல வரைக்கும் விட்டுட்டு ஃபால் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட பொசிஷன் என்ன ஆகும் பாருங்க. கிளியரா 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆயிருச்சு இந்த இடத்துல. ஸோ அடுத்தபடி என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து கிரீன் கலர்ல ஒரு விக் விடணும். அப்ப என்ன ஆகும்? அப்கமிங் வீக்ஸ்ல வர்ற கேண்டில் வந்து இந்த மாரி விழும். கரெக்ட்டா? ஸோ இங்க இருந்து ஒரு கிரீன் கேண்டில் விழும். இப்படி விழும் கிரீன் கேண்டிலு. ஸோ இந்த இடத்துல விக் விடும். விக் விட்டுட்டு மேல டச் ஆயிட்டு ஃபால் ஆகும். அப்போ மண்டே மார்னிங் என்ன ஆகும்? இங்க இருந்து ஓப்பன் ஆகுற கேண்டிலு கிளியரா சொல்றேன் பாருங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க இருந்து ஓப்பன் ஆனதும் 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆனதுனால, ஒரு கிரீன் கேண்டில் மேல வரைக்கும் போகும். ரைட்டா? போயிட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்? இதே மாரி விக் விட்டுட்டு ஃபால் ஆகும். அப்போ திங்கட்கிழமை வந்து என்ன ஆகும்? மேல போயிட்டு ஃபால் ஆகி 2560 அப்படிங்கிற ஜோன் வரும். செவ்வாய், புதன்ல மார்க்கெட் நமக்கு நல்லாவே டெப்த்தா ஃபால் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இப்ப கிளியரா புரியுதா உங்களுக்கு? ஸோ 3 பேக் ரோஸ் அப்போ வந்து ஃபார்ம் ஆனதுனால, நமக்கு இது ஒரு மேஜரான ஒரு கன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப சிங்கிள் பார்த்தாச்சு, டபுள் பார்த்தாச்சு, ட்ரிபிளுமே பார்த்தாச்சு. அண்ட் தென் இன்னொரு மேஜரான ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால, மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிட்டேன். ஸோ அப்போ ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா அத ரீடெஸ்ட் பண்ணாம போகாது அப்படிங்கிறத கிளியரா இந்த இடத்துல சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஓவராலா மார்க்கெட் வந்து என்ன ரீசனால வந்து ஒரு ஃபால் ஆயிட்டு லைட்டா மேல போயிட்டு ஃபால் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிட்டேன். இப்போ அடுத்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லப் போறேன். ஸோ பிகினிங்லயே சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆயிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு. ஸோ அப்போ பை எங்கேருந்து ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு பை ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு புதன், வியாழன், வெள்ளி வரும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு பை ஆகி நம்ம டார்கெட் பிரைஸ் எங்க? ஒரு 2603 அப்படிங்கிற ஜோனுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 2490 அப்படிங்கிற ஜோன்ல வச்சுக்கலாம். ஸோ அப்ப இதோட ப்ரொஜெக்ஷன் என்ன? தெளிவா சொல்றேன் பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து ஒரு 3 பிளாக் ரோஸ் ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். இங்க இருந்து லைட்டா மேல போய் இங்க விக் விட்டுட்டு ஒரு நல்லா ஃபால் ஆகும் செவ்வாய், புதன்ல. ஸோ இந்த ஜோன் வந்ததுமே மார்க்கெட் அகைன் வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். இங்க புல்லிஷ் ஆயிட்டு 2608 வரை கூட போயிட்டு அகைன் ஒரு ஃபால் ஆகும். ஸோ அந்த ஃபால் வந்து நல்ல ஒரு டீப்பான ஃபாலா இருக்கும். ஸோ அப்ப இதுக்கு ப்ரொஜெக்ஷன் என்ன? ஷார்ட். இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஷார்ட் எடுத்துக்கலாம். 2610ல இருந்து 2615 வரைக்கும் ஷார்ட் எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம 2650 அப்படிங்கிற ஜோன் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ப்ரொஜெக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிளியரா தெரியுதா? ஒரு மேல போயிட்டு ஒரு ஃபாலு அகைன் ஒரு புல்லிஷ் ஆயிட்டு ஒரு ஃபால் ஆகும். தெளிவா? ஸோ இப்ப இதிலயே உங்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் என்ன ரீசனால ஒரு ஃபால் ஆயிட்டு, ஒரு புல்லிஷ் ஆயிட்டு அகைன் ஃபால் ஆக போகுது அப்படின்னு. இன்னொரு மேஜரான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இன்வெர்டட் வி பேட்டர்ன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்றது இல்லன்னு நெனைக்கிறேன். பட் பெரும்பாலும் எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ 2 லோ இருக்கு. அதோட பேட்டர்ன் இப்படி இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சர வி பேட்டர்ன பிரேக் பண்ணும் பட்சத்தில இந்த ஜோனுமே ரீடெஸ்ட் பண்ணும். அப்ப இனிஷியலா நமக்கு போன வாரம் பிரேக் அவுட் பண்ணதுக்கு ஒரு ரீடெஸ்ட் இங்க. போன வாரம் பிரேக் பண்ணதுக்கு இங்க ஒரு ரீடெஸ்ட். அண்ட் தென் லாங்கா இந்த இடத்துல ஒரு புல் பேக் குடுத்து,
புல் பேக் மேல குடுத்து, அகைன் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட். ஸோ, அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபால் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவு. பட் வந்து பிரேக் அவுட் பண்ண ரீடெஸ்ட்ட வந்து பண்ணிட்டு, அகைன் இங்க இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இங்க நமக்கு ஒரு மேஜரான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ரைட்டா? ஸோ, இந்த ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்த ஒபே பண்ணி மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் ஒரு ஃபால் ஆகும். ஸோ, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் இந்த 2530 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, எத்தன நாள் ரீடெஸ்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். ஈவன் நம்மளோட விஐபி நண்பர்கள் நெறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ, அதனால தான் சொல்றேன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பொறுத்த அளவுக்கு ஒரு தடுமாற்றங்களோட தான் மேல கீழ போயிட்டு வருமே தவிர, ஸ்ட்ராங்கா ஒரு செல் இங்கருந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு தனிப்பட்ட நபர் ட்ரம்ப்பால ஒரு கோல்டே மேனிபுலேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அந்த உலகத்தையே ஒரு ஆட்டு பிடிக்க முடியும் அப்படிங்கிற சாத்தியக்கூறு தான். பட் அதுக்கு வந்து பாசிபிலிட்டீஸ் இல்ல. யாரா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டேஷன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டோ, ரீட்ரேஸ்மென்ட் எல்லாமே நடக்கும். ஸோ, அப்கமிங் வீக்ல ரீட்ரேஸ்மென்ட், ரீப்ளேஸ்மென்ட் வந்து ரீட்ரேஸ்மென்ட், ரீடெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நடக்க போகுது. ஸோ, இப்போ ஓவராலா டெக்னிக்கலாவும் சரி, டெக்னிக்கலா வந்து என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாரி உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லிட்டேன். இதுல டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கும் சரி, எனக்கும் சரி டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தெளிவா சொல்லிக் குடுத்துருவேன். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், கோல்டோட டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால ஃபால் ஆகும், அதுக்கப்புறம் ஏன் புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கப் போகுது? அதாவது இது டிஎக்ஸ்ஐ கூட ரிலேட் பண்ணி பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதையுமே தெளிவா பார்த்துடலாம். ஸோ, இப்ப டிஎக்ஸ்ஐ பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு ஒரு புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? அப்போ டிஎக்ஸ்ஐ என்ன ஆகணும்? டிஎக்ஸ்ஐ வந்து ஒரு மேல போயிட்டு ஒரு ஃபால் ஆகணும். கரெக்ட்டா? பட் டிஎக்ஸ்ஒய் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க போன வாரம். ஸோ, டிஎக்ஸ்ஐ மேல போனா கோல்டு கீழ தான் வரணும். பட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. டிஎக்ஸ்ஐயும் மேல போறான், கோல்டும் மேல போறான். டிஎக்ஸ்ஐ கீழ வரான், கோல்டும் கீழ வரான். ஸோ, அப்ப இத எது கூட நீங்க ரிலேட் பண்ணுவீங்க? ஸோ, அப்போ ஒன் சைடு வந்து எக்கனாமிக் வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கு. இன்னொரு சைடு வந்து கோல்டோட இன்வெஸ்டர்ஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ, மார்க்கெட் பாருங்க கிளியரா ஒரு 3 பிளாக் ரோஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, மார்க்கெட் என்ன ஆகும்? கோல்டு வந்து அடுத்து ஹையர் ஹை தான் போக போகுது. ஸோ, இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் சிம்பிளான அனலைசிஸ் தான். ரொம்பலாம் போட்டு அழட்டிக்க வேண்டாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பிளாக் க்ளோஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? இங்க இருந்து ஒரு லாங் போகும். ஸோ, இதோட ஸ்விங் ஹை எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? 107 அப்படிங்கிற ஜோன் இருக்கு. அப்ப மார்க்கெட் சாலிடா 107 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். அதுல எந்தவித மாற்றங்களுமே கிடையாது. அடிச்சு சொல்றேன் மார்க்கெட் வந்து 107 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ, அப்போ மார்க்கெட் 107 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும்போது, ஸ்டாப் லாஸ் வெறும் 106 தான். 106.09 வச்சுக்கலாம். அப்போ இங்கிருந்து மார்க்கெட் போகும் பட்சத்துல, அப்போ கோல்டு என்ன ஆகும்? நல்லாவே ஃபால் ஆக போகுது. சாலிட் ரைட்டா? ஸோ, மார்க்கெட் இந்த இடத்துல மேல போயிட்டு, இங்க நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணி ஒரு ஃபால் ஆகும். ஸோ, நம்ம கோல்டுல எப்படி ரீடெஸ்ட் ரீப் அ ரீட்ரேஸ்மென்ட் சொன்னோமோ அதே மாரி தான். ஸோ, கோல்டு மேல போகும்போது, டிஎக்ஸ்ஐ மேல போகும்போது கோல்டு கீழ வரப்போகுது. ஸோ, கோல்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் டிஎக்ஸ்ஐ இந்த இடத்துல நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அவாய்ட் பண்ணி ஒரு நல்லாவே ஃபால் ஆயிரும். ஸோ, இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்ஏயுஎச்டியோட அப்டேட் என்னங்கிறத தெளிவா சொல்றேன். எக்ஸ்ஏயுஎச்டி/கோல்டோட வீக்லி செல் அண்ட் பை ப்ரொஜெக்ஷன வந்து உங்களுக்கு வந்து இதுல ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். டேட் பார்த்தோம் அப்படின்னா 17/11/24ல ரைட்டா? இப்போ தெளிவா சொல்றேன். ஒன்ஸ் அகைன் சொல்றேன். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 3 பிளாக் ரோஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, மார்க்கெட் என்ன ஆகும்? இங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் ஆகும். ஸோ, இன் பிட்வீன் கேப்ல பிரேக் அவுட் ஜோன ரீடெஸ்ட் பண்றதுனால மார்க்கெட் மண்டே வந்து இங்கேருந்து மேல போய் 2890 அப்படிங்கிற ஜோன டச் பண்ணிட்டு 2830 வரும். ஸோ, இந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம மேஜரான ஆர்டர் பிளாக் சப்போர்ட் இருக்கனால இங்கேருந்து ஒபே பண்ணி அகைன் ஒரு ஹையா நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகி ஸோ, 2472 லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 270 வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ, 2270 வரும்போது நல்லாவே பையிங் பண்றதுக்கான பொசிஷன்ஸ்ல எல்லாருமே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ, ஓவராலா கோல்டு பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்லிக் குடுத்துருக்கேன். இதுல எதுவும் நிறை, குறைகள், தவறுகள் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கமெண்ட்ஸ்லயும் சரி, டைரக்ட்டா ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். எந்த டைம்லயும் சரி, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குறேன். நீங்க குடுக்குற கருத்துக்களையும் நான் வந்து ஏத்துக்கொள்ள ரொம்பவே கடமைப்பட்டுருக்கேன். அண்ட் தென் எந்த மாரி இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ, இன்னைக்கு இல்லனாலும் கண்டிப்பா, என்னைக்குனாலும் கண்டிப்பா வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ, ஃபாரெக்ஸ் இஸ் எ லைஃப் சேஞ்சிங் டூல் அப்படிங்கிறத என்னைக்குமே மறந்துறாதீங்க. ஸோ, எந்த மாரி இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ், ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ் மூலமா. ஸோ, இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.